ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த அவங்களுடைய நோட் 11 சீரிஸை இன்னைக்கு அஃபீஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த நோட் 11 சீரிஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ் அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய மெயின் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, Amoled டிஸ்பிளேவை 12K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 11ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் அப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் Amoled டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸை தாண்டி வேற இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைசிங் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 rupees தான் பிரைசிங் டிஃபரன்ஸ். ஸோ அப்படி வெறும் 1000 rupees தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைசிங் டிஃபரன்ஸ் அப்படின்னும் பட்சத்தில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் நீடடாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த நோட் 11 சீரிஸை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த நோட் 11 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க குளோபல் மார்க்கெட்டில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அண்ட் நோட் 11 எஸ் அண்ட் நோட் 11 ப்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இப்போ இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான். இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 லோவர் வேரியன்ட், இதனுடைய அப்கிரேடட் வேரியண்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போனும் பேக் சைட் டிசைன் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் மெட்டீரியலும் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கேமரா செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேமராவுக்கான லென்ஸ் உடைய அந்த செக்மெண்ட், கேமரா லென்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியான்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 11 மொத்தம் 5 கேமரா லென்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் அந்த ஒரு டைப்ல கொடுத்திருக்காங்க. 5 லென்ஸ் எல்லாம் கிடையாது, மொத்தம் 3 கேமரா தான். பட் அந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. அதுவே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எஸ்ல மொத்தம் 6 கேமரா லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே 3 கேமரா தான், பட் 6 கேமரா லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 லெஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்றபடி பேக் சைட் டிசைன் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்னென்னலாம் வித்தியாசமா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. கிரீன், பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன்ல 184 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.9 mm கான திக்னஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஃப்ரண்ட் சைட் டிசைன்ல செல்ஃபி கேமரா நாட்ச்னு பார்க்கும்போது இங்க வாட்டர் டிராப் ஸ்டைல்கான நாட்ச்ல இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி இவங்களுடைய டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Amoled பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை ரொம்பவே லோ பட்ஜெட்ல இங்க இன்ஃபினிக்ஸ் நோட் 11 இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத இவங்க மென்ஷனே பண்ணல. மேபி இவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா 60 ஹெர்ட்ஸ்க்கும் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 750 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷனோட இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் போன் இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இவங்களுடைய பிரைஸ் செக்மெண்ட் 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர் கண்டிப்பா தி பெஸ்டான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு Amoled பேனலை இங்கே இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதுல பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாலும் 5000 mAh ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயினா ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கையும் இங்க 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு வேற லெவலான நெக்ஸ்ட் லெவலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் தான். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Mediatek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் Mediatek உடைய Helio G88 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Mediatek Helio G88 பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு ஃபெமிலியரான ஒரு சிப்செட் தான். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையவே ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட், Cortex A75 கோர், 2.0 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ARM Mali G52 GPUயோட அரௌண்ட் 2 lakh ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். மெயினாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போதுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஹெவியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் இந்த Infinix Note 11 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சிப்செட்டில் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு சென்சார், இந்த 16 மெகா பிக்சல் சென்சாரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நமக்கு டியூல் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு, சூப்பர் நைட் மோட், போர்ட்ரேட் மோட் மாதிரியான சில ஃபீச்சர்ஸும் இந்த செல்ஃபி கேமராவில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2Kல வீடியோ ரெக்கார்டிங் இந்த செல்ஃபி கேமராலேருந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் சைட் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு கேமரா தான் யூஸ்ஃபுல்லான கேமரா. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.6க்கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார், அது போக ஒரு ஏஐ கேமரா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு சூப்பர் நைட் மோட், ஏஐ போர்ட்ரேட் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் மேக்ஸிமம் நமக்கு 2Kல தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இங்கே கிடையாது. அந்த வகையில் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்ட்டான கேமரா ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனாலும் கேமராவுடைய அவுட்புட்னு பார்க்கும்போது பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான கேமரா அவுட்புட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மற்றபடி இதில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ்க்கான சரௌண்டிங் சப்போர்ட் இருக்கு. Android 11 மேலே XOS 10ல தான் இந்த Infinix Note 11 ரன் ஆகுது. அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 4GB ரேம் அண்ட் 64GB வேரியன்ட்டோட இந்த Infinix Note 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்ல ஃபீச்சர் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படியே இவங்களுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix Note 11s பக்கம் போனோம்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி Infinix Note 11ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெக்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் என்னென்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைனில் எல்லாமே சேம் தான். பட் ஃப்ரண்ட் சைட் பஞ்சோல் டைப்பில் இங்கே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு Infinix Note 11ல வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதை இங்கே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பஞ்சோல் டைப்பில் இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட் அண்ட் திக்னஸ்லையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த Infinix Note 11s 212 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.77 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Infinix Note 11 விடவுமே ரொம்பவே வெயிட் அதிகமாக அண்ட் திக்னஸும் அதிகமாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. பட் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பேட்டரி கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணல. இதில் 5000 mAhக்கான சேம் பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், அதே ஃபீச்சர் தான் பேட்டரி கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்காக இந்த அளவுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 212 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே வெயிட், ஒரு செங்கலையே கையில் தூக்கிட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா இங்கே அவங்க Note 11ல கொடுத்துருந்த Amoled டிஸ்பிளே தூக்கிட்டு LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.95 இன்ச்சஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக டிஸ்பிளேவை மாற்றிட்டு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மற்றபடி 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் Dynorex T2X1 அப்படின்ற ஒரு கிளாஸ் பாடி ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. சைஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் மெயினாக நான் அதிகமாக கேமிங்லாம் விளையாடுவேன். ஸோ ரெஃப்ரெஷிங்கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இங்கே Infinix Note 11sல மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் கேமர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காகவே இங்கே பர்ஃபார்மன்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Infinix Note 11ல இருந்து பர்ஃபார்மன்ஸில் ஒரு அப்கிரேடேஷன் இருக்குது. இங்கே Mediatek Helio G96 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டும் ரீசெண்ட் டைமில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Infinix Note 11 விட ஒரு நல்ல பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த Infinix Note 11sல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். மற்றபடி இங்கே கேமரான்னு பார்க்கும்போது Infinix Note 11ல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அதில் கொடுத்த மாதிரியே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல் சைட் கேமராவும் அதே மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பட் சேஞ்சஸ் எங்கன்னா அந்த மூணாவதா இருக்கக்கூடிய கேமரா தான். நமக்கு Infinix Note 11ல ஏஐ லென்ஸ் மூணாவதா கொடுத்துருந்தாங்க. பட் அதை இங்கே தூக்கிட்டு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கேமராவில் வித்தியாசம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது சேம் Infinix Note 11ல இருந்த மாதிரியே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், DTS சப்போர்ட், Android 11, XOS 10 அதே ஃபீச்சர் தான் இங்கே Infinix Note 11sலயுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் இவ்வளோ நேரம் பார்த்ததுல இருந்து Infinix Note 11ல இருந்து நிறைய விஷயங்கள் இங்கே நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் Helio G96 அப்படின்ற ஒரு சிப்செட் இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராவில் அந்த 2 மெகா பிக்சல் கேமரா அது தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் இங்கே
பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் அதே சமயம் டவுன் கிரேட்னு பார்க்கும்போது இந்த ஸ்பெக்ஸுக்கெல்லாம் ஈக்குவலாக இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளேவை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட தான் இந்த Infinix Note 11s அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Infinix Note 11ல இருந்து ஒரு 1000 rupees மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி 13,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த Infinix Note 11s ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 13,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேரியன்ட்னு பார்க்கும்போது 6GB RAM அண்ட் 64GB இந்த வேரியண்ட்டை பேஸ் வேரியண்ட்டாக Infinix Note 11sல லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 13,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக Infinix Note 11 மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு நல்ல ஒத்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் என்ன அந்த AMOLED டிஸ்பிளே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே லைட்டாக இருக்குது. பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் Mediatek Helio G96 மாதிரினா ஒரு சில அப்கிரேடேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க தான் செய்யுது. அதனால உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக வேணும். நான் அதிகமாக கேம்லாம் விளையாட மாட்டேன், அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெருசாக தேவையில்லை. பட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும். நான் அதிகமாக ஆன்லைனில் கண்டென்ட் பார்ப்பேன், மூவிஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன். அதனால டிஸ்பிளே விஷுவலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டேரெக்டாக Infinix Note 11க்கு போயிடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு விஷுவலி ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அதோட மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போதுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சர்ஸ் இந்த Infinix Note 11ல கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த 12,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா Infinix Note 11 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் எனக்கு AMOLED டிஸ்பிளே இல்லைனா பரவாயில்ல, அதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும் அண்ட் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ். Infinix Note 11 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க Infinix Note 11s கன்சிடர் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு Mediatek Helio G96 சிப்செட் கொடுத்துருக்கிறதுனால இது Infinix Note 11 விடவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில் கேமிங் சென்டருக்கே நீங்கள் போறீங்கன்னா Infinix Note 11க்கு போயிடலாம். இல்லை உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜுக்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் Infinix Note 11ஐயும் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமராவிலேருந்து எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கேமிங் வேணுமா இல்லை பெட்டரான டிஸ்பிளே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து இன்ஃபினிக்ஸுடைய இந்த Note 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ஸ்பெக்ஸை பற்றிலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.